ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஈத்க்கு முன்னாடிலேருந்து ட்ரெஸ் வாங்கினது எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஈத்க்கும் 1 வீக்கும் முன்னாடி போயிட்டு கும்பகோணம் ஆனந்தத்தில் தான் ட்ரெஸ் வாங்குறதுக்காக கிளம்பியிருந்தோம். தம்பிக்கு புதுசாக மேரேஜ் ஆனதுனால அவங்க ஒய்ஃபுக்கு சாரீ எடுத்து கொடுக்கணும். அதனால தான் நாங்கள் ஆனந்தத்துக்கு போயிருந்தோம். அவங்கள்ட்ட இல்லாத கலராக பார்த்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் ரெட் வித் மெரூன் இதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் எல்லா கலர்லேயுமே டிசைன்ஸ் எல்லாமே எடுத்து போட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து ரெட் மெரூன் மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தோம். இதில் எந்த டிசைன் நல்லாயிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே கிராண்டாகவும் ரொம்ப அழகாக யூனிக் டிசைனாக இருந்துச்சு. எல்லா கலருமே நாங்கள் அந்த லைட்டில் வந்து எல்லாமே ஒரே கலராகவே தெரிஞ்சு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் இருந்துச்சு. வெளியில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் கலர் செலக்ட் பண்ணோம். நாங்கள் செலக்ட் பண்ண புடவை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ சாரீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. தங்கச்சிக்கும் எனக்கும் ஸ்டோன் சாரீஸ் தான் எடுத்துக்கிட்டோம், எங்கள்கிட்ட இல்லாத கலராக பார்த்து. நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டு பிரின்ஸ்க்கும் பிரின்சஸ்க்கும் ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கும் வாங்கியாச்சு ஃபைனலாக. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பேக்கு, லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். பேக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஜனதாவில் வாங்கணும். என் பொண்ணுக்கு தான் பேக் கிடைக்கவே இல்லை. அவங்க கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக பார்த்து வாங்க சொன்னாங்க. பியூர் பிளாக்லேயும் கேட்டாங்க, அது கிடைக்கல. அப்புறம் ப்ளூ கலர் கலந்த மாதிரி வாங்கிக்கிட்டாச்சு. எல்லா பர்ச்சேசிங்கும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஈத்க்கு நாள் வீடியோ தான் இது. அரஃபா நோன்பு 8ம் 9ம் நாங்கள் வச்சோம். நோன்பு வச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஈதோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மருதாணி போடுற வேலை தான் ஸ்டார்ட் பண்ணணும். தம்பி ஒய்ஃப் தான் போட்டு விட்டாங்க. எந்த டிசைன் காட்டுறோமோ அதை அப்படியே போடுவாங்க. செம்மையாக இருக்கும். அவங்க வீட்லேயும் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் இவங்க தான் போட்டு விடுவாங்களாம். ஃபுல் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க, ஹாப்பியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாவு அரைச்சாச்சு, மருதாணி இலெல்லாம் பிச்சு வச்சாச்சு அம்மாவுக்கு. நெக்ஸ்ட்டு தூள் இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. இந்த இது என்னோடய தம்பி ஒய்ஃபோட தான் கொண்டாடணும் அம்மா வீட்டில். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தம்பி ஒய்ஃபோட கொண்டாடினது. நோன்பு பெருநாக்கு தங்கச்சி இருந்தாங்க அவங்களோட. அரஃபா நோன்பு திறக்கிறதுக்காக வீட்லேயே நோன்பு கஞ்சி காய்ச்சணும். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா வடை தான் சுட்டோம் நோன்பு திறக்கிறதுக்கு. பூ வாங்கிட்டு வர சொல்லி மாமாட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நோன்பு திறந்துட்டு சாப்பிட்டுட்டு பெருநா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு புரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபுட் ப்ராசஸரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அதையும் உருண்டை போட்டு எண்ணெய் தடவி வச்சாச்சு. ஏன்னா ஃபஜ்ரோடு எழுந்திரிச்சு நம்ம வளர்த்திக்கலான்னு சொல்லிவிட்டு ஈத்க்கு என்ன ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தோங்கிறது தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சாரீ எனக்கு வாங்கினது இந்த மாதிரி கலர் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஸ்டோன் சாரீ. இது கொஞ்சம் லைட்டாக சுருக்கமாக இருந்துச்சு. இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோனும் மல்டி கலரில் இருந்துச்சு. இந்த சாரீ தான் நான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து என் பொண்ணுக்கு சுடிதார் எடுத்திருந்தோம். அதுவும் சேம் கலர்லேயே அமைஞ்சிருச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் 2 பேரும் வியர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு என் தம்பி ஒய்ஃப்க்கு இந்த சாரீ தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்ல கிராண்ட் லுக்கும் இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த கலர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள அழைச்சிட்டு போக முடியல, ஏன்னா அப்போதைக்கு அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தம்பிக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். அவங்க ரொம்பவே கிராண்டாக போட மாட்டாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி பனியன் கிளாத் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கோட் டைப்பில் கேட்டதுனால அவங்க கேட்ட மாதிரியே கிடச்சிடுச்சு. சேம் கலர்லேயே பார்த்தோம், அது கிடைக்கல. அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்க மாமிக்கு மேட்ச் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈத் மார்னிங் தான் 3 o'clock எழுந்திரிச்சு அம்மா எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் எழுந்திரிச்சு தொழுதுட்டு ஓத் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஓத் போட்டோன்னு தான் ஒரு பெருநாவோட வைபே வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அத்தாவும் தம்பியும் ஆட்டோவில் தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் ஃபஜ்ர் தொழுதுட்டு 6:30க்கெலாம் தொழுகை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்கு எல்லாருமே பெருநா தொழுகைக்கு வருவாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் முசல்லா போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சனில் என்னெல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். கேசரி எல்லா ஃப்ளேவர்லேயுமே கடற்பாசி ரெடி பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு தொழுகை வந்தவங்களுக்கும் தொழுகை முடிச்சு போகிறப்ப எல்லாருக்குமே பேரிச்சம்பழமும் கடற்பாசியும் கொடுப்போம். வட்டலப்பமும் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே 3 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி பண்ணால் தான் காலையில் நம்ம டக்குன்னு பசியார வச்சு கொடுக்கலாம் நெய்பர்ஸ்க்கெலாம். நெக்ஸ்ட்டு புரோட்டாவும் ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு. அப்போ தான் சூடு ஆறாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோழி அணமும் ரெடி பண்ணியாச்சு. செம மணமாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு தொழுகைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே தொழுது முடிச்சாச்சு. முசாபா கொடுத்துட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கும் பேரிச்சம்பழமும் கடற்பாசியும் கொடுத்து அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட்டு அத்தாவும் தம்பியும் தொழுதுட்டு வந்துட்டாங்க. தொழுதுட்டு வந்தவுடனே எல்லாருமே பசியார வச்சு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் வடையும் சுட்டிருந்தோம். எல்லாத்தையுமே கேரியரில் வச்சு டக்கு டக்குன்னு கொடுத்தாச்சு. 9 மணிக்கெலாம் எல்லாமே வெளியாகிடுச்சு. இந்த தடவை நாங்கள் குர்பானிக்கு ஆர்டருக்குள்ள மாட்டுப்பொங்கலை தான் சேர்ந்துருந்தோம். லஞ்சுக்கு பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வந்து வீட்டில் தான் இருந்தோம். எப்போவுமே அன்னைக்கு சாயந்தரமே மாமா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த தடவை அந்த மாதிரி செய்யல. மாட்டு குர்பானி சேர்ந்ததுனால மறுநாள் தான் நமக்கு பங்கு வரும். அதனால தான் நெக்ஸ்ட் டே பங்கு வந்தோன்னே அதையும் எல்லாத்தையும் புகுந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து காளானம் தான் காய்ச்சிருந்தோம். பாயா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னாக்கா அர்ஜெண்ட்டாக போட்டதுனால அன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைம் மாமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மாமா வீட்டுக்கு போனால் தான் வைபே இருக்கும். மாமா வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்தோம். எல்லாரையும் பார்த்துட்டு சலாம் கொடுத்துட்டு பெருநா காசுலாம் கொடுத்துட்டு நாங்களும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாருமே பெருநா கொள்ளைக்கு கிளம்பியாச்சு. தங்கச்சி பொண்ணு நாங்கள் வரத்துக்காக ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ஃபோன் அடித்து எப்போ வருவீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டுலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போனதும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க. அங்கே போய்ட்டும் நல்லா வைப் பண்ணாங்க 2 பேரும். அவங்க மோஸ்ட்லி விளையாட்டு ஜாமான் தான் வாங்கி கேட்பாங்க. இந்த தொட்டிலாம் ஆட மாட்டாங்க. பெருசெல்லாம் சின்னதாக இந்த ட்ரெயின் அந்த மாதிரி இதில் தான் போவாங்க. சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரிலேஷன்ஸ்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து சவர்மா கடை போட்டிருந்தாங்க. அதுலேயும் வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு டாய்ஸ்லாம் வாங்கினோம். நோம்பு பெருன அளவுக்கு இந்த தடவை கூட்டம் இல்லை. கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் கடைலாம் நிறையாவே போட்டிருந்தாங்க. நிறையா கிச்சன் திங்ஸ்லாம் புதுசாக வரும் வருஷம். மோஸ்ட்லி லேடிஸ் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ரிட்டன் ஆகும்போது அங்கே கிளாஸஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ஒரு கடையில். அங்கே ஒரு செட்டு கிளாஸ் வாங்கிட்டு ரிட்டன் வந்தாச்சு. பிள்ளைங்களும் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மாமா வீட்டில் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா மறுநாள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க புதுசாக. அதனால் பிள்ளைங்களும் சீக்கிரம் போய் தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரத்தோடு கிளம்பிட்டோம். என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.